இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இந்தியா விடுதலை பெற்றாலும் தமிழகத்தில் புதிய போராட்டங்கள் ஆரம்பமானது. அந்த ஒரு போராட்டங்கள் அடையாளத்திற்காகவும் மொழிக்காகவும் சமூக நீதிக்காகவும் நடைபெற்றது. அந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு கட்சி தமிழக அரசியல் வரலாற்றையே மாற்ற வைத்தது. அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம். 1947 இந்தியா சுதந்திரம் அடையுது. நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷ ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க. பட் அப்போ ஒருத்தர் மட்டும் ஆகஸ்ட் 15 திராவிடர்களுடைய கருப்பு நாள்னு சொல்றாரு. அவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இது வரைக்கும் வெள்ளைக்காரனுக்கு அடிமையா இருந்தோம், இதுக்கப்புறம் இந்த டெல்லிக்காரனுக்கு அடிமையா இருக்கணுமான்னு கேள்வி எழுப்புறாரு. பெரியார் அவர்கள் 1944 திராவிட கழகத்தை ஆரம்பிச்சிருந்தாரு. சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு, இறைமறுப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, பகுத்தறிவு, பெண்கள் முன்னேற்றம், கல்வி, இது எல்லாம் தான் பெரியார் அவர்களுடைய கொள்கைகளா இருந்தது. அவருடைய கழகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் தான் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள். அண்ணா அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தினால செப்டம்பர் 17, 1949 உருவாக்கப்பட்டது தான் திராவிட முன்னேற்ற கழகம். என்னதான் அண்ணா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அவருடைய கொள்கை பெரியார் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றியதாகவே இருந்தது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அடைய வேண்டியதோ திராவிட நாடுன்னு அண்ணா அவர்களுடைய பேச்சு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. நம்ம இந்தியர்கள் பாரதம் தான் நம்ம நாடுன்னு காங்கிரஸ் சொன்னப்போ, இல்லை நாங்கள் திராவிடர்கள், திராவிடம் தான் எங்கள் நாடுன்னு கொள்கையை முன்வைத்தார் அண்ணா. 1953 அண்ணாதுரை வழிகாட்டுதலின்படி திமுக 3 கண்டன தீர்மானங்களை முன்மொழிந்தது. இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மதராஸ் மாநில தலைவர்களின் மொழி கொள்கைகளை இழிவுபடுத்துகின்ற செயலை கண்டனம் தெரிவித்தது. மதராஸ் மாநில முதல்வர் சி. ராஜகோபாலாச்சாரி அறிமுகப்படுத்திய குலக்கல்வி திட்டம் எதிர்மறையாக குல தொழிலை வலியுறுத்தும் விதமாக அமைந்திருப்பதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்தது. கள்ளக்குடியை டால்மியாபுரம் என்ற பெயர் மாற்றியதை எதிர்த்து மீண்டும் கள்ளக்குடி என்று மாற்றக்கோரி நடைபெற்ற போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு 3 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்தது. இந்த ஒரு போராட்டத்தில் தான் கலைஞர் அவர்களுக்கு கள்ளக்குடியை கொன்ற கலைஞர் என்று பெயர் வந்தது. 1950களில் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டதற்கு பிறகு இந்தியா ஒரு குடியரசு நாடு என அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்திக்கு இந்திய அரசியலமைப்பில் தனி அங்கீகாரம் கிடைத்தது. இந்தியாவின் அலுவலக ஆட்சி மொழியாக 15 ஆண்டிற்கு பிறகு 1965 அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு தமிழக மாணவர்களுக்கிடையே கவலையை ஏற்படுத்தியது. திமுக கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து 1968 ஆகஸ்டில் சென்னை கோடம்பாக்கத்தில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடு அண்ணாதுரை தலைமையில் நடத்தப்பட்டது. இந்த திணிப்பிற்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது. இதை பார்த்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தி பேச மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக நீடிக்கும் என இந்திய அரசியலமைப்பில் திருத்தச் சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றினார். இதனால் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. 1957 நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்ட திமுக 15 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுது. சி.என். அண்ணாதுரை அவர்கள், மு. கருணாநிதி அவர்கள், அன்பழகன் அவர்கள் உள்ளிட்ட திமுகவின் முன்னணி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டார்கள். முதல் தேர்தலிலேயே இந்த ஒரு வெற்றி காங்கிரஸ் கட்சியையே அதிர வைத்தது. முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள் தடம் பதித்த திமுக தன்னுடைய கொள்கைகளில் ஒன்றை செயல்படுத்த தொடங்கியது. அதுதான் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்வது. ஆனால் அப்போ இந்த ஒரு கொள்கை சட்டமன்ற ஓட்டெடுப்புகளில் தோற்கடிக்கப்படுது. 1958 மார்ச் 2 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது திமுக. உதயசூரியன் கட்சியின் சின்னமாக மாறியது. 1967 நடைபெற்ற தேர்தலில் பங்கு பெற்ற திமுக வெற்றி பெற்று முதல் முறையாக திராவிட ஆட்சியை தமிழகத்தில் அமைத்தது. அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கி தனது திராவிட பற்றை உறுதிப்படுத்தினார். இருமொழி சட்டங்களை உருவாக்கி முந்தைய அரசின் மும்மொழி திட்டத்தினை முடக்கினார். மேலும் மதராஸ் மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை 1969 ஜனவரி 14 தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றார். அண்ணாதுரையை ஏல் பல்கலைக்கழகம் சப் ஃபெலோஷிப் என்ற கௌரவ விரிவுரையாளராக 1968 அழைத்தது. இந்தியர் ஒருவரை கௌரவ விரிவுரையாளராக அழைத்ததும் இதுவே முதல் முறை. அண்ணா அவர்கள் மக்களின் பேராதரவை பெற்றிருந்தும் 2 ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருக்க முடிந்தது. புற்றுநோய் காலான அவர் பிப்ரவரி 3, 1969 காலமானார். அவரின் இறுதி ஊர்வலம் கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெறுகின்ற அளவில் மக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்.
அவரது இறுதி ஊர்வலத்தில் 1.5 கோடி மக்கள் கலந்துள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திமுக தனது அடுத்த பரிமாணத்தை அடைந்தது. அடுத்த முதலமைச்சர் யார் என்பதில் நாவலர் நெடுஞ்செழியன் மற்றும் கலைஞர் கருணாநிதி இடையே போட்டி இருந்தது. எம்ஜிஆர் உள்ளிட்டோரின் ஆதரவு கலைஞர் கருணாநிதிக்கு இருந்தது. பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் ஆதரவுடன் கருணாநிதி முதலமைச்சரானார். அதே ஆண்டில் திமுகவின் தலைவராக கலைஞர் கருணாநிதியும் பொதுச் செயலாளராக நாவலர் நெடுஞ்செழியனும் தேர்வு செய்யப்பட்டனர். அண்ணா மறைவுக்கு பின்னர் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 184 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது. கலைஞர் கருணாநிதி முதல் முறையாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சரானார். மாநில சுயாட்சியை வலியுறுத்தும் தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கலைஞர் கருணாநிதி நிறைவேற்றினார். மின் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தியது. சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு, பேருந்துகள் அரசுடைமையாக்கல், உணவுப் பொருள் வழங்கல், வீட்டு வசதி கழகம் உள்ளிட்ட திட்டங்கள் முக்கியமானதாக மாறியது. ஆனால் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி இடையே நிலவி வந்த பிரச்சினை கட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. 1000 விளக்கு மற்றும் திருக்கழுங்குன்றத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் திமுக தலைமையை விமர்சனம் செய்தும் அரசு பதவியில் உள்ள திமுகவினர் தங்களின் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் என்ற திமுக பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன் எதிரொலியாக திமுக பொதுக்குழு எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தது. 1978ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை எம்ஜிஆர் தொடங்கினார். 1975ஆம் ஆண்டில் அவசர நிலை பிரகடனம் இந்தியாவில் அமல் செய்யப்பட்டது. அவசர நிலையை எதிர்த்ததால் 1976ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக கட்சி கலைக்கப்பட்டது. ஏராளமான திமுகவினர் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சரானார். அவரது மறைவு வரை திமுகவால் ஆட்சி அரியணையில் ஏற முடியவில்லை. 1989ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்த திமுக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டத்தை நிறைவேற்றியது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்தது. 1991ஆம் ஆண்டு நடந்த ராஜீவ்காந்தி படுகொலை தேர்தலில் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தியது. 174 தொகுதிகளில் போட்டியிட்ட அக்கட்சியால் வெறும் 2 இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது. 1906ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக மீண்டும் வென்றது. தலைநகருக்கு மெட்ராஸ் என்ற பெயர் சென்னை என்று மாற்றம் செய்யப்பட்டது. டைட்டில் பார்க் உள்ளிட்ட புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. 2001ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக ஆட்சி இழந்த நிலையில் 2006ஆம் ஆண்டு கூட்டணி கட்சிகள் உதவியுடன் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது. 5வது முறையாக கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரானார். கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு வழங்கும் திட்டம், இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டம், விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்கும் திட்டம் உள்ளிட்டவை முக்கியமான திட்டங்களாக இருந்தது. இருப்பினும் மின்வெட்டு, நில அபகரிப்பு, 2G ஊழல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பிரச்சனைகள் 2011ஆம் ஆண்டில் திமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணமாக ஆனது. அடுத்து நடந்த 2016 தேர்தலிலும் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் 98 எம்எல்ஏக்கள் உடன் வலுவான எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கலைஞர் கருணாநிதியின் மறைவுக்கு பின்னர் அக்கட்சியின் தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வென்று திமுக ஆட்சி அமைத்தது. அறிஞர் அண்ணாவால் மக்களுக்கான நலனுக்காகவும் மக்களுக்கான பாதுகாப்புக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி 2025இல் எப்படி குற்றவாளிகளுக்கான நலனுக்காகவும் குற்றவாளிகளுக்கான பாதுகாப்புக்காகவும் மாறி இருக்குதுன்னு நீங்க கண்கூடா பார்க்கலாம்.